வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர் குடியாத்தம் குமரன். நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த டேம் மோர்தனா டேம் தமிழகத்தில் இருக்கிற பிரசித்தி வாய்ந்த அணைகளில் இது ஒரு அணை. மோர்தனா அணை எங்கள் குடியாத்தம் தொகுதியில் இந்த அணை இருக்கிறது. மோர்தனா டேம் குடியாத்தம் டு பழநீர் போகிற ரோட்டில் ஷார்ட் செக்ஷனில் லெஃப்ட் சைடில் உள்ளே வரணும். ஒரு 10 கிலோமீட்டர் மேலே வரணும். இந்த டேம் காட்டுக்குள்ளே ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளே இந்த டேம். இந்த டேம் வந்து 1996ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்பொழுது நிதி ஒதுக்கி அப்பொழுது போடப்பட்ட திட்டம். 96ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், தலைவர் கலைஞர் என்று சொன்னால் கல்லணை கட்டிய கரிகாலன். தலைவர் கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் தான் தமிழகம் முழுவதும் பல்வேறு அணைகள் கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்ட அணை தான் இந்த மோர்தனா அணை. தலைவர் கலைஞர் அவர்களே 96ஆம் ஆண்டு ஆட்சி காலகட்டத்தில் தலைவர் கலைஞரே வந்தார் மோர்தனாவுக்கு. தலைவர் கலைஞர் அவர்களே மோர்தனாவுக்கு வருகை தந்து அவருடைய திருக்கரத்தால் திறக்கப்பட்ட அணைதான் இந்த மோர்தனா அணை. இந்த மோர்தனா அணை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு குடியாத்தம் தொகுதி, கேவிக்குப்பம் தொகுதி, அணைக்கட்டு தொகுதி, வேலூர் தொகுதி, காட்பாடி தொகுதி, இந்த 5 தொகுதி மக்களுக்கு இன்னைக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் நாங்கள் எதை நம்பி இருக்கோம்னு கேட்டால் இந்த மோர்தனா அணையை நம்பி தான். இன்னைக்கு யாரோ சொல்கிறாங்க அணைகள் கட்டலையே. இந்த ஒரு மோர்தனா அணையினால கிட்டத்தட்ட 30-40க்கும் மேற்பட்ட செக் டேம், தடுப்பு சுவர்கள், செக் டேம் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம குடியாத்தில் கூட செக் டேம் கட்டியிருக்கோம். அன்றைக்கி நான் உங்களுக்கு லைவில் போட்டு காமிச்சிருப்பேன். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில் தான் எப்பொழுதெல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகிறாரோ அப்பொழுதுதான் கரிகால் அணைகள் கட்டியது போல், கரிகாலன் அணைகளை கட்டியது போல் தலைவர் கலைஞர் பல்வேறு அணைகளை கட்டினார். இது மாதிரி பிரம்மாண்டமான அணைகள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டுள்ளது. நமது வேலூர் மாவட்டத்தில் எத்தனோ அணைகள் இருக்கிறது. அதில் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தியான அணை இந்த மோர்தனா அணை. எங்கள் ஊர் குடியாத்துக்கு பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஒரு நேரத்தில் சினிமா தேட்டர், ஒரு 5 சினிமா தேட்டர் இருக்கும். கங்கா, கௌரி, காயத்ரி, லட்சுமி, லிட்டில் லட்சுமி ஒரே இடத்துல இருக்கும். சினிமா தான் எங்கள் குடியாத்துக்கு பொழுதுபோக்க, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், ஏன் இந்த பக்கம் தமிழகத்திலிருந்து தங்க கோயிலுக்கு வரக்கூடியவர்கள், வேலூர் தங்க கோயில் வரக்கூடியவர்கள் வேலூர் மாவட்டத்தை கடக்கும் பொழுது இந்த மாதிரி டேமில் தண்ணி இருந்துச்சுன்னா சுற்றுலாத்தலமாக இன்றைக்கு இங்கே தான் வருகிறார், மோர்தன் அணைக்குத்தான் வருகிறார்கள். ஒரு 5 கோடி ரூபாய், மோர் தென் 5 crores, 5 கோடிக்கும் மேலே நிதி ஒதுக்கியிருக்கார் தலைவர் கலைஞர். இங்கே வந்து இது ஒரு சுற்றுலா தலமாக அறிவிச்சு இங்கே பூங்கா, ஒரு டூரிசம் பிளேஸாக தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் கட்டப்பட்டது அணை. இது ஒரு டூரிசம் பிளேஸாக நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல் அரசின் நாயகர், 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர்கள் இங்கே 5.5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கார். கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கார். நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. இதை வந்து சுற்றுலா தலமாக, டூரிசம் பிளேஸாக மாற்றிருக்கு. எனவே இப்படிப்பட்ட அணையை தந்தவர் கல்லணை கட்டிய கரிகாலன், நம்முடைய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு இதை பாதுகாத்து இன்னும் இதை வளர்ச்சியடைய நிதிகளை ஒதுக்கி கொண்டிருப்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே இந்த அணை திராவிட முன்னேற்ற கழக அரசின் மகத்தான சாதனை. வருங்காலில் இந்த அணை இன்னும் பிரசித்தி பெறும். இது மிகப்பெரிய சுற்றுலா தலமாக அமையும். இந்த அணை இருக்கும் வரை கலைஞரை யாரும் மறக்க மாட்டார். இந்த அணை இல்லை, இந்த உலகத்தில் கடைசி தமிழன் வாழும் வரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் மறக்க மாட்டார். நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மறக்க மாட்டார். நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர், எதிர்கால முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோடையும் யாரும் மறக்க மாட்டார். ஒரு 4 அறையிலே அமர்ந்து கொண்டு நான் நேரலையிலே பேசிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் சாதனைகளுக்கு எங்கெல்லாம் நாம் சாதனை செய்திருக்கிறோமோ அந்த பகுதிகளிலே சென்று நேரலையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பல்வேறு நேரலை உங்களை சந்திக்கிறேன். தமிழகம் முழுவதும் செல்லுகிறேன். தலைவர் கலைஞருடைய சாதனைகள், தளபதியின் சாதனைகள், அண்ணன் உதயநிதி சாதனைகள், அந்த சாதனைகள் பகுதியிலே நின்று எங்கள் அரசின் சாதனைகளை சொல்வோம். 2026 மோர்தனா அணை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.